டேய் என்னடா ஸ்கூல்ல இருந்து வந்து நீ போன் எடுத்து நோண்டிட்டு இருக்க? படிக்கிறது எதுவும் இல்லையா? இன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் நடக்கவே இல்லப்பா. ஹோம்ஒர்க்லாம் எதுவும் இல்ல, போங்க. கிளாஸ் நடக்கலையா? ஏன்? எல்லா டீச்சர்ஸும் ஏதோ மீட்டிங்னு போயிட்டாங்கப்பா. அதனால நாளைக்கு தான் வந்து நடத்துவாங்க. நாளைக்கு தான் ஹோம்ஒர்க். ஏதோ சொல்ற, என்னமோ பண்ணு. சின்னவன் என்ன பண்றான்னு போய் பாத்துட்டு வர. என்னப்பா தம்பி, உனக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்த உன்னோட அண்ணன் உன்னோட கிளாஸ் தான் இருக்கான். அவன் ஹோம்ஒர்க்கே இல்லைன்னு ஜாலியா உட்காந்துருக்கா, நீ வாட்டி படிச்சுட்டு இருக்க. சோ அவன் என்னோட ட்வின் பிரதர்னு சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குப்பா. நாளைக்கு 3 சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கு. இன்னைக்கு உட்காந்து படிக்காம நாளைக்கு டெஸ்ட் எழுத மாட்டான். எல்லாரும் என்ன பார்த்து திட்டுவாங்க, நீ மட்டும் நல்லா படிக்கிறீங்களா, உங்க அண்ணனே படிக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஏப்பா இன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் நடக்கவே இல்ல? நான் தான் சொன்னேன்லப்பா மீட்டிங் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்டா எரும மாடு, உன் கூட பிறந்தவன் தான் அவன் கிளாஸ்லயே டாப்பரா இருக்கான். நீ கடைசி பெஞ்சில உட்காந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் மார்க் கம்மியா எடுக்கிறது மட்டும் இல்லாம நாளைக்கு டெஸ்ட் வச்சு நீ போய் சொல்லிட்டு செல் நோட்டிச்சிருக்கா உன்னைய. சோ நல்லா படிக்கிறவன் பக்கத்துல உட்கார்ந்தாவே பிரச்சனை வரும். எனக்கு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கியா, அவனால நான் எப்ப பார்த்தாலும் மாட்டிக்கிறேன். அப்பா பாப்பா சாரிப்பா, போய் படிக்கிறேன். சாரிப்பா.